நமக்காக கர்த்தரே யுத்தம் பண்ணுன்னு சொல்கிறார். ஹalleluya! எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான வார்த்தை பாருங்கள். இன்றைக்கு அநேக பேருக்கு எவ்வளோ பிரச்சனைகளும், போராட்டங்களும் எழும்பி நிற்கிறது. இதன் மத்தியில தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க சும்மா இருந்தாலே போதும். நீங்க சும்மா துதித்து பாடிக்கொண்டிருந்தாலே போதும். நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்கிறார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு போகும்பொழுது அவர்களுக்கு முன்னாடி எரிகோ போல பெரிய கோட்டை இருந்தது. இரும்பு தாழ்ப்பாளர் போடப்பட்டிருந்தது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்க அங்க போய் என்ன செய்தார்கள்? கர்த்தரை பாடி போற்றி துதித்தார்கள். அவர்களுக்கு முன்னாடி இந்த எரிகோ இடிந்து விழுந்தது. அதே தான் பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கு நமக்கு முன்னாடி யுத்தம் பண்ண எவ்வளவோ ஜனங்கள் எழும்புவார்கள். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது கர்த்தரை பாடி துதிக்கும் பொழுது இந்த கால வேளையிலேயே நம்ம பாடி துதிக்க ஆரம்பிச்சிடணும். கர்த்தரை போற்றி புகழ்ந்து பாடி துதிக்க ஆரம்பிச்சு இந்த நாளை நமக்கு முன்னாடி எத்தனையோ சத்துருக்கள் எழும்பலாம்னு நினைச்சிருப்பாங்க, எத்தனையோ மனுஷங்க எழும்பிருக்கலாம். ஆனா நம்ம இங்க துதிக்க ஆரம்பிச்சிட்டாலே நமக்கு முன்னாடி எழும்பலான்னு நினைக்கிற சத்துருக்கெல்லாம் கர்த்தர் சரி கட்டி போடுவார். எல்லாவற்றையும் துரத்தி போடுவார். ஹalleluya! நம்ம சும்மா இருக்குன்னு சொன்னா கர்த்தரை நோக்கி பார்த்து துதிக்கிறதும் பாடுவதும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறது மாத்திரம் தான் நம்ம வேலை. யுத்தம் பண்ணுவது கர்த்தருடைய வேலை. ஹalleluya!